உறவுகளே, டெல்டா மாவட்டத்திலே பிறந்தேன். அங்கு என் வாழ்க்கையின் 30 வருடங்கள் கழிந்தன. அடுத்தது வடநாடு சென்றேன். அங்கே கங்கை யமுனை நதிகளிலே அந்த பகுதிகளிலே 40 வருடம் கழிந்தது. அங்கு அரசியலிலே பணியாற்றினேன். நாடாளுமன்றத்திலே 10 வருடங்கள் பணியாற்றினேன். அத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல் போதும் என்ற நிலையிலே அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், உன் டெல்டா மாவட்டமும் போதும், உன் வடநாடு அரசியலும் போதும், நீ தமிழ்நாட்டிற்கு வேலை செய், அதுவும் திருப்பூரிலே வேலை செய் என்று இங்கு ஆணையிட்டு அனுப்பிவிட்டார்கள். மனது முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் இங்கே திருப்பூரிலே வந்து பணியாற்ற வந்திருக்கின்றேன். நிச்சயம் அது பலன் அளிக்கும் என்று நினைக்கின்றேன். என்னை விட என் கட்சியை விட இந்த திருப்பூர் தொகுதி மக்களுக்கு நிச்சயம் பணியாற்றுவேன். அதுதான் எனது முக்கிய நோக்கம். நமது முத்துப்பாண்டி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள், தமிழ்நாட்டின் கடன் எவ்வளவு, அதற்கு கட்டும் வட்டி எவ்வளவு, இந்தியா கடன் எவ்வளவு, அதற்கு கட்டும் வட்டி எவ்வளவு என்று. அந்த வகையிலே பார்த்தால் தமிழ்நாட்டு கடன் 10,80,000 கோடி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகள் இருக்கின்றன. அதன்படி பார்த்தால் ஒரு தொகுதிக்கும் 5,400 கோடிகள் கடன். இதிலே திருப்பூர் கட்ட வேண்டியது 5,400 கோடிகள் கடன். எப்படி கட்டப் போகிறோம்? இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கின்றார்கள், தற்சார்பு பொருளாதாரம். அது ஒன்றுதான் வழி. நீங்கள் கடனும் வாங்க வேண்டாம், வட்டியும் கட்ட வேண்டாம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு பொருளாதாரம் நமக்கு தேவை. அதை உருவாக்கும் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்கான வரைவு திட்டங்களும் தயாராக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நான் இங்கே திருப்பூர் தொகுதியில் கடந்த 1 மாதமாக சுற்றி கொண்டிருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் அடகு கடைகள். அடகு கடைகள் ஏன் வந்தன? இலவசங்கள் கொடுக்கின்றார்கள், இலவச பஸ்கள் இருக்கின்றன, இலவச டிவி, இலவச சைக்கிள், அனைத்தும் இலவசமாக கொடுத்த பிறகும் உங்களுக்கு வட்டி கடை எதற்கு? அண்ணன் சீமான் ஆட்சியிலே அந்த வட்டி கடை காலாவதி ஆகிவிடும் என்று நான் சொல்கின்றேன். நண்பர்களே, அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நாம் இப்ப ஓட்டுகளை வாங்குவதற்கு தயாராகிவிட்டோம், விற்பதற்கும் தயாராகிவிட்டோம். இந்த ஓட்டு போடும் உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது? உன் சொத்தை நீ விற்கலாம், நீ தேடிய சொத்தை. உன் தந்தை தேடிய சொத்தை நீ விற்கலாம், உன் தாத்தா தேடிய சொத்தை நீ விற்கலாம். ஆனால் இது யார் தேடிய சொத்து? நீ விற்கின்றாய், பணத்தை பெறுகின்றாய். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நமது முன்னோர்கள் போராடி நமக்காக அந்த வாக்குரிமையை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். 1928 இந்தியாவிற்கு ஒரு சுதந்திரம் வழங்கலாமா என்று யோசனை பண்ணி சைமன் கமிஷன் வருகிறது. அங்கே அம்பேத்கர் நிற்கின்றார், சொல்கின்றார், வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடு. ஏனென்றால் அப்பொழுது வாக்குரிமை வேற மாதிரி இருந்தது. நிலம் வைத்திருக்க வேண்டும், வரி கட்ட வேண்டும், இப்படியாக சில படித்திருக்க வேண்டும், இப்படியாக சில சட்டத்திட்டங்கள். 1922 சைமன் கமிஷனில் பேசுகின்றார். அடுத்ததாக 1930 வட்டமேஜ மகாநாடுக்கு செல்கின்றார். லண்டனில் நடக்கின்ற வட்டமேஜ மகாநாடு, அங்கேயும் பேசுகின்றார். இந்தியர்களுக்கு, வயது வந்த இந்தியர்களுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை கொடு என்று. இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் அன்று அம்பேத்கர் கூட துணை நின்றவர் நமது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மதுராந்தகத்தை அருகில் உள்ள கோயிலூரில் பிறந்து வளர்ந்த இரட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள்.
அவருக்கு நன்றி கடன் நாம் பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் படவில்லை. நன்றி கடன் படாமல் தான் ஓட்டுகளை விற்கின்றோம், ஓட்டுகளை வாங்கின்றோம். அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நான் இந்த தொகுதியிலே நிற்பதனால் கடந்த ஒரு மாத காலமாக திருப்பூரை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் குப்பை. இதை ஏன் நாம் கேட்கவில்லை? இந்த மக்கள் கேட்க வேண்டும். இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நகரசபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர். இதை நாம் கேட்கவே இல்லை. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் நம்மை ஒரு குப்பையாக நினைத்து விட்டார்கள். இந்த குப்பைகளோடு வாழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே ஒரு உறுதி அளிக்கின்றேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுத்தால் ஊர் சுத்தமாக்கப்படும், திருப்பூர் நிச்சயம் சுத்தமாக்கப்படும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நாம் தமிழர், நாமே தமிழர்.